டைம் ஆச்சுன்னா சின்ரஸை கையிலே பிடிக்க முடியாது. ஐயோ எதையா சாப்பிடணுமே அப்படின்னு நம்ம வயிறு நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடும். கிச்சன் போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பஜ்ஜி போண்டா வடை. ஐயோ ஆயில் ஃபுட்டா, நோ நம்ம சத்தா சாப்பிட்றோன்னு சபதம் எடுத்துருக்கோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் கையில் சிக்கினது இந்த சத்து மாவு. 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான சத்து மாவு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே சும்மா தண்ணியில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இதை பிசைஞ்சு அப்படியே பிடிக்க வைக்கிட்ட மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பேசிக்கலாக நம்ம ரொம்ப சோம்பேறி. இதை இன்னொரு விதமாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக பச்சை பயிரை வறுத்து போட்டு தேங்காய் துருவல் நாட்டு சக்கரையை போட்டு இதே போல் பிசைஞ்சு பிடிக்க வைக்கிட்டே ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான பிடிக்க வைக்கிட்ட ரெடி. இது மாதிரி எதையாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒப்பேற்றினா தான் நமக்கு கொஞ்சம் டின்னருக்கு ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம ஒரே பக்கமாக கேமரா எடுக்கிறதுனால தான் நல்லாலையோ இந்த பக்கம் அந்த பக்கம் எடுப்போன்னு என்னமோ பண்ணிட்டு இருந்த ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. கொழுக்கட்டையும் செம்ம சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க. இது போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.